Let's go holidays. Travel beyond boundaries. She is a fantasy. Sha-na-na-na-na, oh, oh, oh. Sweet as a harmony. Sha-na-na-na-na, oh, oh. No one knows she's a mystery. Sha-na-na-na-na, oh, oh, oh. Fills your heart with ecstasy. Whoa, whoa, yeah, yeah. La 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 la. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவ வந்திருக்காடு. களமோ அவன் மூச்சரிய, மயிர்கால்களும் கூச்சரிய, வச்சம் அவன் வந்திருக்காடு. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. இமயமலை எங்க ஊரு சாமி மலை, எட்டு தசை நடுங்க எட்டு வச்சு வராரு. திரிசூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபுறப்ப வராரு. தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு. பஞ்சாரம் குறிச்சி கட்ட பொம்மை வராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வராரு. ஹலோ, எப்படி இருக்கீங்க கோயம்புத்தூர் மக்களே? யா லைட்டை மூஞ்சில் அடிச்சு நான் நடந்து கீழே கீழே ஊந்துட போறேங்கய்யா. இருக்கிறேண்ணா. சூப்பர். எல்லாம் ஜாலியாக சந்தோஷமா இருக்கீங்களா? கோயம்புத்தூர்னாலே நமக்கு ஒரு ஹாப்பி தான். ஏன்னா நம்ம மாமியார் ஒரு மக்கள், அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த ஹிந்துஸ்தானில் தான் வாமா கோ ஆங்கர்னு கூட ஒருத்தவங்க இருந்தா வராங்களா என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். சரியா? சூப்பர்மா. நீ போய் எல்லா மைக்கும் தொடச்சி வை. ஒருத்தராக வருவாங்க. அந்த மைக்கெல்லாம் என்ன பண்ணு, தொடச்சி சார் அது ஒர்க் ஆகலை, இதை மாட்டிக்கின்னு. இதில் 45 நிமிஷம் காதில் மாட்டி இதில் டேக் பேக் வர போம்மா பத்திரம். ஆமா ஆமா சரி ஓகே. மனசாட்சி இல்லாம அவங்க தான் உங்களுக்கு பாட்டு போடுறாங்கன்னா நீங்க என்ன வேண்டாம்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏன் மேடம் நீங்கள் போட்ட ஃபேண்டசின்னு வந்தீங்களா? நாங்கள் தான் சொன்னோமா? ஃபேண்டசின்னு சொல்லாம என்னங்க சொல்லுவாங்க? இதில் வேற 1/4 கிலோ ஹீல்ஸை போட்டு வந்துட்டீங்க. சரி ஓகே. அங்கேருந்து பார்க்குறப்ப நான் கரெக்டாக இருந்தேன் சார். இங்கே வந்து பார்க்குறேன் அவங்க மேலே இருக்கிறாங்க. அப்ப நான் கண்ணா ஒரே ஹைட் ஆயிடுவா தானேங்க? இல்லைம்மா, நம்ம பண்ணுறதுல அவங்க யாரும் கைட்டுறக்கூடாது, அதுதான், வேற எதுவும் இல்லை. அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம். டிஜே நான் இப்போ சொல்றேன். டிஜே ஐ லவ் யூ டிஜே. நான் வந்து இதை எஸ்டாப்லிஷ் பண்ணிடுறேன். பட் ஹாய் கோயம்புத்தூர் மக்களே, எப்படி இருக்கீங்க? தேவதை அவள் அந்த ஐ லவ் யூ வரல வேண்டாம் விட்டுருங்க. சரி ஓகே புகழ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான நைட்ல நம்ம இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாவனா அக்கா சொன்ன மாதிரி தான்
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெட்ஸ் கோ ஹாலிடே ஆஃபீஸ் லான்ச்க்கு வந்துட்டு இவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் நைட். இவ்வளோ பிரம்மாண்டமாக நானும் ஆக்சுவலாக பார்த்ததில்ல. அதே போல் கீழே இருக்க க்ரௌடு வேலை மேலே இருக்க ஆர்டிஸ்ட் க்ரௌடு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இப்படிலாம் இணைச்சி நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கு வந்து மாப்பிள்ளை தான் காரணம். இவ்வளோ பேர் அவரோட அன்புக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. பாருங்களேன், இவங்களுக்கு பிடிச்ச அத்தனை பேருமே இருக்கிறாங்க இங்கே மேலே. அதனால் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க மேலே வருவாங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். அந்த பட்டன் கிளிக் ஓகே எனக்கு சாமி விஷால் வேணும் சார்னா அவர் வருவார். எனக்கு வந்து சிவாங்கி வேணும் அண்ணே அப்படின்னா அவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யார் பிடிக்குதோ அவங்கெல்லாம் இங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இவங்களுக்கு மட்டும் தேவதை, எனக்கு 7 இமயமால. சரி ஓகே, இன்னைக்கு வந்து யாரை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க நீங்க? இருப்பா என்னப்பா புகழ் இல்லையா? லவ் யூ தங்க. எனக்கு அந்த சைடு பிடிக்கல, நான் இந்த சைடு வரேன். யாரை பார்க்க எக்ஸைட்டடா இருக்கீங்க? யாருமா? ரம்யா பாண்டியனா? பிரியா வாரியரா? அவங்க வரலையா? வீட்டுக்கு போறியா? பிரியா வாரியர் வேணுமா உனக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல கேட்டதா சொல்லுங்க. நல்ல தளபதியை பார்க்கணுமா? கொஞ்சம் சரி புகழ், நீங்க தான் சொன்னீங்களா யாரு கூப்பிட்டாலும் வந்துருவாங்கன்னு, கூப்பிடுங்க. இல்ல தளபதி 2026க்காக கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காரு. ஸோ அவர் வர்றப்ப நான் சொல்லிடுறேன். சார் பாப்பா கேட்டாங்க நான் சொல்லிடுறேன், சரிங்களா? யாருமா? சாமி வேணுமா? இந்த வாராம்மா பேண்ட்டில் ஜிப்பு அறுத்துக்கிச்சு மாட்டிட்டு இருக்கேன். இந்த வர சொல், ஒரு 2 நிமிஷம் வர சொல்லிடுறேன், சரியா? வேற யாரெல்லாம் வேணும் உங்களுக்கு? மீனாட்சி சுந்தரமூர்த்தியா? யார் இது? என் சட்டை வேணுமா? என்னைய பார்க்க வந்தியா? ஐயோ என் தங்க புள்ளியே, சூப்பர் சூப்பர். நீ வேற பட்டு பட்டு ஏணி மாதிரி பக்கத்தில் வந்துன்னா பக்கு பக்குன்னு இருக்குமா? ஹாய்ப்பா, என்னப்பா இது ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்த மாதிரி? புகழ், எஸ் என்னைய வட படம் கூட்டிங்க. தேங்க்ஸ் தம்பி, சூப்பர் சூப்பர். உங்க மேல இருக்கிற பாசத்துல அவ்வளவு கொட்டிட்டு இருக்காங்க, அங்க போவோமா? சூப்பர். நீங்க யாரை பார்க்க எக்ஸைட்டடா இருக்கீங்க? மீனாட்சி சௌத்ரி. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ செல்லம், லவ் யூ லவ் யூ லவ் யூ கைஸ். எனர்ஜி சூப்பரா இருக்கு. இதே எனர்ஜி எல்லாரும் மெயின்டைன் பண்ணுங்க. கோயம்புத்தூர்னால எனர்ஜி தான்ப்பா, புரியுதா? சரி புகழ் அண்ணா கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, புரியல எனக்கு, வார்த்தை ஏதோ தடுத்த மாதிரி இருக்கு. புகழ் அண்ணா கேளுங்க அண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருக்கிற வரட்டும், அவரு அவளை வச்சு நான் பேசிக்கிறேன். இந்த பசங்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒரே வார்த்தை தெரியுமா? நாங்களாம் இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் போனாக்கா நர்ஸையே சிஸ்டர்னு கூப்பிட மாட்டோம், புரியுதா? அந்த மாதிரி ஒரு அன்பு உள்ளம் படைச்சவங்க நாங்கள். எங்களை அந்த மாதிரி தயவுசெய்து கூப்பிடாதீங்க, மன உளைச்சல் ஆகிடும், புரியுதுங்களா? பிரதர் நீங்கள் கிளம்புங்க பிரதர், நாங்கள் பார்த்துக்குறோம். டிஜே இந்த மாதிரி பாடல் போடாதீங்க, இல்லைன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் சொல்லிட்டேன். அண்ணன் தம்பி என்னப்பா ஸ்ட்ரைக் பண்ணுறோம். யாராவது பெண்கள் வந்து இந்த அண்ணன் கூப்பிடுறது இருந்ததுன்னு வச்சுக்க, சரியான ஸ்ட்ரைக் பண்ணுவோம். சரி, அப்ப நான் பேசுறது இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க கேட்கலனா அண்ணனை கூப்பிட்டே இருப்பேன். கேக்குறீங்களா? நான் சரி புகழ் அண்ணா கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, புரியல எனக்கு, வார்த்தை ஏதோ தடுத்த மாதிரி இருக்கு. புகழ் அண்ணா கேளுங்க அண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருக்கிற வரட்டும், அவரு அவளை வச்சு நான் பேசிக்கிறேன். இந்த பசங்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒரே வார்த்தை தெரியுமா? நாங்களாம் இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி நாங்களாம் ஹாஸ்பிட்டலில் போனாக்கா நர்ஸையே சிஸ்டர்னு கூப்பிட மாட்டோம், புரியுதா? அந்த மாதிரி ஒரு அன்பு உள்ளம் படைச்சவங்க நாங்கள். எங்களை அந்த மாதிரி தயவுசெய்து கூப்பிடாதீங்க, மன உளைச்சல் ஆகிடும், புரியுதுங்களா? பிரதர் நீங்கள் கிளம்புங்க பிரதர், நாங்கள் பார்த்துக்குறோம். டிஜே இந்த மாதிரி பாடல் போடாதீங்க, இல்லைன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் சொல்லிட்டேன். அண்ணன் தம்பி என்னப்பா ஸ்ட்ரைக் பண்ணுறோம். யாராவது பெண்கள் வந்து இந்த அண்ணன் கூப்பிடுறது இருந்ததுன்னு வச்சுக்க, சரியான ஸ்ட்ரைக் பண்ணுவோம். சரி, அப்ப நான் பேசுறது இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க கேட்கலனா அண்ணனை கூப்பிட்டே இருப்பேன். கேக்குறீங்களா? நான் நீங்க சொல்லுங்க. புகழ், சோ அடுத்து வந்து இப்போ வந்து ரொம்பவே ஒரு
அழகான பியூட்டிஃபுல்லான பர்சன் நம்மள வந்து ஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே. சோ இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரே ஒரு ஹுக் ஸ்டெப் தாங்க போட்டாங்க. தமிழ்நாடே பயங்கர ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க இவங்களுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டான்ஸர், பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட். சோ எஸ் உண்மையில அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். யாரு தெரியல தானே புகழ். சரி வெல்கம் பண்ணுங்க யாருட்டு. நான் யாரை சொல்றேன்னு வெல்கம் பண்ணுங்க. இல்ல உண்மையிலே சூப்பர். அவங்கள ஏன்னா நம்ம அந்த ஹுக் ஸ்டெப் இருக்குல்ல அதை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. சூப்பரான ஸ்டெப் அது. அப்படியா? ஆமா. சரி ஓகே, let us put our hands together and welcome Samyukta Vishwanathan. சூப்பர் மேடம். எப்படி மேடம் இவ்வளவு நீங்க அவார்டு மாதிரி இருக்கீங்க மேடம் பார்க்கறதுக்கு. மைக் இல்லையா உங்கள்கிட்ட? ஒரு ஆங்கர்னா ஒரு மைக்கு கொடுக்கணும், புரியுதுங்களா? அம்மா மைக்கு தொடச்சி வச்சிட்டியாம்மா? ரெடி. எது மாதிரி நீங்க பார்க்க அவார்டு மாதிரி இருக்குங்க மேடம். அப்படியே அவார்டு மேடம். தமிழ் தெரியுமா மேடம்? தமிழ் தெரியும். எக்கோ ரொம்ப எக்கோ அதனால கேட்கல. அப்படியா? சூப்பர் மேடம். உங்கள் ஸ்டெப்பு நீங்கள் ஏதோ ஒன்று அந்த இது பண்ணி அந்த ஆல்பம் சாங் நான் பார்த்து ஒரு மாதிரி வேற லெவலாக இருந்தது மேடம். அது தெரியல, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அவ்வளோ ரசிச்சு. புகழ் நீங்கள் வந்து இன்டெரக்டா என்ன பண்ண சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நான் உங்க கோ ஆங்கர்ல இன்னைக்கு, அதனால நான் சமத்தா நீங்க சொல்றது அப்படியே கேட்ச் பண்ணி இப்போ சாம் என்ன பண்ண போறாங்கன்னா புகழுக்கு வந்துட்டு இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டெப் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்க போறீங்க. ஆட வைக்கலாமா புகழ? நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆடித்தரேன். நான் ஒரு டான்ஸர்ன்றது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஓகே நான் பண்ணி தரேன் மேடம். என்ன சாங்கு காரணம்? உன்னை மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா? என்னை நீ காணும்போது உன் கண்கள் நெஞ்சு தான் தாக்குமா? பெண்ணே நாம் இருக்கும் இந்த இரவிலே ஒரு இனிமைதான் உன்னுள் நான் வந்து கொண்டாடும் நேரம் அல்லவா? உன்னை பற்றி பேசும்போது எந்த நெஞ்சம் ஊஞ்சலாடும், என் மேல் காதல் காற்று வீச நெஞ்சம் பஞ்சு போல மாறும். பெண்ணே போதும் போதும் என்று நீயும் பொய்கள் பேசினாலும் உன்னை பற்றி மட்டும் நான் நினைப்பு நெஞ்சம் காதல் செய்திடவே. கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானுங்க. நீதான் என் காதல் என்று சொல்லவா? ஆய் 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 உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா? அவங்க கோரியோகிராஃபிக்கு ஆட சொன்னா உங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீங்க. நான் ஒரு டான்ஸர் நீங்கள் நம்பலை, ஸோ அதனால தான் நான் ஃப்ளோ நம்பினேன். நான் பார்க்கல இது வரைக்கும். இதுவரையும் நீங்கள் பார்க்கல. நானும் உங்களை இதுவரையும் அங்கே பார்க்கல, என்கிட்ட மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் லெட்ஸ் கோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஐவ் கான் ஆன் ஒன் ட்ரிப், ஒரு ட்ரிப் மாதிரி போனேன். ரிட்ரீட் மாதிரி, ஒரு ரெஜூவனேஷன் ரிட்ரீட் மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஸோ இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க இவ்வளோ பெருசாக, இவ்வளோ பேர் இன்வைட் பண்ணிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். மூணாவது பிரான்ச் ஆமாம். அண்ட் இவ்வளோ பேரோட இங்கே இருக்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே சாம், உங்கள் ஃபேவரட் ட்ராவல் டெஸ்டினேஷன்னா எங்கன்னு சொல்லுவீங்க? ட்ராவல் டெஸ்டினேஷனா இந்தியாக்குள்ளே சொல்லணுமா இல்லை நீங்கள் எங்கே வேணால் சொல்லுங்கள். இந்தியாக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, உங்களுக்கு எங்கன்னு சொல்லுங்கள். ஐ திங்க் நான் சின்ன வயசில் ஃபேமிலி வந்து சிங்கப்பூரில் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கெல்லாம் சிங்கப்பூர் போயிட்டு. நான் 10th போகிறேன் மேடம், சிங்கப்பூர் போகிறேன். போகிறீங்களா? சிங்கப்பூர் போகிறேன். எங்கெல்லாம் போகணுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன கரெக்ட் தானே? இல்லை மேடம், நீங்கள் வரீங்களா? வீசா ஏதாவது இருக்கா? இல்லை இதுக்கு மேலே டைரெக்டாக தனியாக போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. பட் லவ்யூடா சொல்லக்குட்டி. DJ is my favorite guys. You're the best DJ ever. சரி ஓகே சாம் சொல்லுங்க. இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். தமிழ்நாடு பசங்கள்லாம் ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு கேட்க சொல்லி வந்து டிஎம்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு. நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? நானா? பின்ன நீங்கள் இல்லாமல் அவராங்க, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சிங்கிள் மட்டும் சொல்லி பாருங்க எவ்வளோ கற்று வருதுன்னு. இப்போ நான் வேற லெவலில் சிங்கிளாக இருக்கேன். வேற லெவலில் நான் தான் இருக்கேன்ல. ஓகே, அந்த லெஃப்ட் சைடில் அந்த ரெட் கலர் இதுக்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கு. யார் யார் ஃபில் பண்ணுறீங்களா ஃபில் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. ஆமாம், காண்டாக்ட் நம்பர் வந்து புகழ்ந்து இருக்கும். கரெக்டா? புரியல மேடம், நான் என்ன ஆங்கர் வேலை பார்க்குறேன்னா இல்லை, புரியல எனக்கு. சரி ஓகே சாம், இன்னொரு கொஸ்டின். வி ஆல் நோ நீங்கள் வந்து மிஸ்டர் பாரத்தில் வந்து நடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷன் இஸ் வெல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கு. இப்போ எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக எனி அப்டேட்ஸ் ஃப்ரம் யுவர் எண்ட்?
நான் என்ன பெர்மிஷன் இருக்கு சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. டைரக்டர் வந்து உடனே திட்டுவாங்க. சும்மா நீங்க ஏதாவது இல்ல, சொல்லுங்க நீங்க- பெர்மிஷன் இருக்கா நீங்க இல்லையா படத்தை பத்தி எதுவும் சொல்ல தேவையில்ல. படம் ஆரம்பிச்சிருச்சா? படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஐ திங்க் எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டர்ல போயிட்டு இருக்கா இப்படி? தியேட்டர்ல தான், பின்ன இல்ல யூடியூப்ல இருக்கு. இல்ல அதுதான் theatre. நல்லா போயிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மென்ட் வீடியோ பாத்தீங்க. ஆமா, தியேட்டர்ல கூடி சீக்கிரமாவே வரும். சூப்பர், ரைட், ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். Let's go holidays. Travel beyond boundaries.